வாசலுக்கு வாசல் வண்ண வண்ணமாக இங்கே அங்கே ஓடி விளக்கு. டேய் என்னடா பண்ற? அண்ணே அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்கண்ணே. என்னடா பண்றங்கனா? அண்ணே கோச்சுக்கு வந்து இப்படி வாங்கண்ணே. என்னடா பண்ற? இப்படி வாங்கண்ணே. என்னதான் பண்ற? வர முடியாது. ரைட் ஓகே. நீ கார்த்தியல்ல விளக்கு போட்டுட்டு இருக்கேன். உன் வீட்ல ஏதாம ஏன்டா என் வீட்ல வந்து ஏத்துற? வீடா? ஐயோ இதுக்கு தாண்டா லைன் வீட்ல வாடகைக்கு வர கூடாது. அப்படியே இருக்கட்டும் விடுவேனே. ஐயோ என்னடா அடிக்குது? ஓடு. பாத்தீங்கச்சா? கார்த்திய மாவுளி மாவுளி. கார்த்திகா தீபிகா தீபிகா. ஐயோ செருப்பு அடிக்குது. அண்ணே கார்த்திகைக்கு ஏன் தீபம் ஏத்துறாங்க? தம்பி கார்த்திகைக்கு தீபம் ஏத்துனா ஸ்ரீதேவி வீடு தேடி வருமா தம்பி. அப்ப ஏத்தலனா உன் பொண்டாட்டி மூதேவி வருமா. ஐயோ இப்ப நான் ஏத்துறனே. அவன் என்ன இவன் போற போக்க பார்த்தா அவன் வீட்டோட கொளுத்திட்டு நம்மளுக்கு எது நடந்தா நமக்கு ஒரு வேடிக்கையா இருந்தா போதும். இந்த கிளடிக்கு ஒரு சவால் பண்ணி பாத்து ஒரு பச்சோந்தி பூ விளையாட்டும். எனக்கு ஒரு அரப் நான்வெஜ் பிளாட்டர். நீ வெஜ் தானே? உனக்கு என்ன வேணும்? ஒரு ரொட்டி ஒரு எக் மசாலா. வெஜ்னு சொல்லிட்டு எக் சாப்பிடுற? எக் வெஜ்ஜும் இல்ல நான் வெஜ்ஜும் இல்ல. கொஞ்சம் பொரிஞ்சா அது நான்வெஜ், கொஞ்சம் பொரியலனா அது வெஜ். இன்னும் பொரிக்கணும். பிரான்ஸ் கீ ரோஸ்ட் ஒன்னு. ஒரு மலை மஷ்ரூம். வெஜ்ஜா? வெஜ்ஜா வெஜ். ஐயோ மஷ்ரூம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. அப்படியா? ஆமா நல்லா இருக்கே. அம்மா ஏன் அப்படி பாக்குற? உங்களுக்கு தான் வெஜிடேரியனா ஆச்சே. நம்ம ஒரு வெஜிடேரியன் ரெசிஸ்ட். சிக்கன் மட்பி சூப்பரா இருக்குது, செம்மையா இருக்குது. ஏய் என்னடா பெரிய சிக்கன் வாட்டர்மெலன் ஜூஸ்ல பிரியாணி செஞ்சிருக்காங்க. வாட்டர்மெலன் இல்லையா? அந்த நான்வெஜ் போட்டு தின்ன வாய்க்குள்ள இந்த ஸ்பூனை போட்டு தின்னு, அந்த ஸ்பூனைய சோறுக்குள்ள போட்டு அந்த வெஜ் சோறை நான் என் வாய்க்குள்ள போட்டா நான் நான் வெஜிடேரியன் ஆயிடுவேல. ஐயோ அப்ப நான் இப்ப வெஜிடேரியன் ஆயிட்டேனா? ரவா கிச்சடி சூப்பர் மாப்ள. ஏன் மாப்ள லாம் சாப் சாப்பிட மாட்டீங்கற? சாப்பிடு மாப்ள. என்னாச்சு? அட சாப்பிடு மாப்ள. 5 4 3 2 1. சனிக்கிழமை முடிஞ்சுல 12 மணி ஆச்சுல. இப்ப சண்டே. சனிக்கிழமை வரத முடிச்சு இப்ப நான் நான்வெஜ் நான் சாப்பிடலாம். இன்னொரு வெக்கம். 101 நாள் நீங்க வெளியே வரும்போது உங்க கையில நாங்க 10 லட்சம் காசு கொடுப்போம். உங்களால குடிக்காம இருக்க முடியுமா? முடியாதா? சரக்கு வாங்கி கொடுத்துட்டா உள்ள உட்காந்து குடிச்சுட்டு அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. கேள்வி என்ன கேள்வி கேட்கிற புரியாம உள்ள வாங்கி சரக்கு வாங்கி சரக்கு கண்ட்ரோல் பண்றதா உள்ளே கூட்டு போறோம். உள்ள வாங்கி சரக்கு வாங்கி கொடுக்க சொல்றேன்னா சரக்கு குடிக்க போறதா உள்ள கூட்டு போறோம். கண்ட்ரோல் இருக்க முடியாது. ஏன் 10 லட்சம் கொடுக்குங்க? 10 லட்சம் முதல்ல வீட்டுல கொடுத்துருவீங்களா? நீ குடிக்க போனோடனே திரும்பி வீட்டு வந்துடலான்னு பாக்குறியா? அப்படி கிடையாது. குடிக்கிறதுக்கு நீங்க தான் விட மாட்டேன்றீங்களா? பிக் பாஸ் வீட்டுல விட மாட்டேன்னு சொல்றீங்கல்ல. வெளியில உள்ள இருக்கணும். குடிக்காம 100 நாள் நீ உள்ள இருந்தா 101 நாள் நீ வெளியே வரும்போது அந்த 10 லட்சம் ரூபாய் பேக்கை தூக்கி கழுத்துல மாட்டி நீ வீட்டுக்கு போயிடலாம். உன்னால இருக்க முடியுமா? 10 லட்சம் கொடுங்க. 10 லட்சம் கொடுக்கலாம். கை கால் உதருவேன். சரி கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்குதான் உள்ளே போறேன். அதுக்கு எதனா போத மாத்திரம் எதனா அது மேல இருக்க கூடாது. கண்ட்ரோலா ஆகுன்றதுக்காக கூட்டனே போறேன். நீங்க திரும்பி உள்ள வந்து எனக்கு ஆன்ஸ் குடிப்பியா பீடி குடிப்பான்னு கேட்டுக்கிறீங்க. ஒரு நாள்லாம் அதுக்குள்ள நாங்க உள்ள ஒழிஞ்சிருவேன். ஒழிஞ்சோன்னா புரியல. செத்துருவேன். இங்க குடிக்காம இருக்கு. 1 கோடி கொடுத்தாலும் இருக்க முடியாது. தலகாணி பக்கத்துல வச்சு படுத்துக்கிறாள் நானு. ஆமா தலகாணி வைக்க மாட்டீங்க, பாட்டில வச்சிருப்பீங்களா? தலகாணிக்கு பக்கத்துல இருக்கான். காலையில இருந்து குடிக்கலாம். காலையில இருந்தா குடிப்பாங்க. ஒரு 1000 கோடி கொடுத்தாலும் நீ குடிக்காம இருக்க முடியாது. நன்றிண்ணா. புள்ளைங்கோ நாங்க பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது டீசெண்டா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ், அப்புறம் ஒரு ஃபார்மல் ஷூ போட்டு பக்காவா போயிடுவோம். உள்ள நம்ம டம்மால்னு ஒரு ஆங்கிள் ஃபிட் பேண்ட், அதுக்கு மேட்சிங்கா பளிச்சின்னு ஒரு சட்டை, கழுத்துல ஒரு மணி, சைடுல ஒரு தொப்பியை போட்டு ஜாங்கோவா சுத்துவோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல பாத்தீங்கன்னா ஹோண்டா ஷைன், யூனிகார்ன், பர்க்மேன் இந்த மாதிரி மைலேஜ் தர வண்டியெல்லாம் வச்சிருப்போம். யோ நம்ம அட்டி பிள்ளைங்கிட்ட இல்லாத காடியே இல்லையா? எல்லா காடியுமே வச்சிருப்பானுங்க. டியோ, R15, டூயிகி, MT, RX100 எல்லா வண்டியுமே வச்சிருப்பானுங்க. இந்த மைலேஜ் தருது தரல அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. எங்க வண்டி தான் எங்களுக்கு உயிரே. நாங்க எப்படின்னா நல்லா படிச்சு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி படிச்ச படிப்புக்கான ஒர்க் போயிட்டு ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணுவோம். யோ நம்மளுக்கும் படிப்பு வராமலாம் இல்லையா?
சின்ன வயசுலயே குடும்ப கஷ்டம், காசுக்காக வேலைக்கு போயிட்டேன். நாங்க பண்ணாத வேலையே கிடையாது, எந்த வேலை கொடுத்தாலும் நின்று செய்வோம். ஆனா ஒண்ணு, நாங்க படிக்காட்டியும் எங்க தம்பிங்களை படிக்க வச்சிட்டோம். நாங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் போக மாட்டோம். எங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அதை பார்க்காம போயிடுவோம். அப்பதான் நாங்க எங்க ஒர்க்ல கரெக்டா இருக்க முடியும். டேய், நம்ம இந்த ஜோபி போலலாம் இருக்க மாட்டோம். நம்ம பக்கத்துல எந்த ஒரு சிக்கோனாலும் உள்ள பூந்து சூற விட்டுருவோம். நம்மளுக்கு ஒரு சிக்கோனா நம்ம ஸ்நேகக்காரனுங்கோ, நம்ம அண்ணனுங்கோ, நம்ம ஏரியா பிள்ளைங்கோ எல்லாருமே வந்து நம்மளுக்கு கோசம் நிப்பானுங்கோ. நாங்க எந்த மாதிரி சாங்லாம் லைக் பண்ணி கேட்போம்னு பாத்தீங்கன்னா ஆலன் வாக்கர், டிராவிஸ் ஸ்காட், எமினம் இந்த மாதிரி சாங்லாம் ரொம்ப லைக் பண்ணி கேட்போம். அது ஒரு முக்கியமான ஒரு ஆளு வீக்கெண்ட் தான். வீக்கெண்டா? டேய், நம்ம வீக்கெண்ட் ஆனா ஒரு டோலாக்க புச்சி போட்டு டல்லாக்க பரட்டி போட்டேன் ஒரு சாப்பா நம்ம பிள்ளைங்களாம் ஜமாவா நின்று இருப்பானுங்க ஊரு உள்ள. அதை விடு, எங்க அண்ணன் வாங்கல் புள்ள விக்கி தெரியுமா? அவர் தான் என் உயிரே. அவர் பாட்டை பிடிக்காதவனுங்க யாருமே இருக்க மாட்டானுங்க. பொண்ணுன்னா அல்லோ அல்லோ, டேப்புன்னா காசல்லோ, நம்மள தட்டி விட்டு மக்கள் பண்ண. ஐயோ, சாப்பாடு காலி ஆயிடுச்சு. பிரியாணி வேணுமே. எப்படி கூப்பிடுறது? கணேஷ் கணேஷ் கணேஷ், என்னக்கா பிரியாணி வேண்டாயே. ஏச்சுப்பா கணேஷ் ப்ளீஸ், கணேஷ் கேளலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கேளுங்கக்கா. வாங்கிட்டா கணேஷ். கணேஷ் வாங்கி கூட ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. பிரியாணி நோ பிரியாணிண்ணா. இங்கே 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 பிரியாணி 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 உங்களுக்கு கொடுங்க. எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். போதும் போதும். திருப்பி கேட்காம போயிடுவாரோ? அண்ணா இவங்களுக்கு வச்சுட்டு போங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம். பரவாயில்ல, வேணாம் வேணாம். சரி, ரொம்ப கம்பல் பண்றீங்க, வைங்க. போதும் 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 போதும். அண்ணா இன்னும் கொஞ்சம் வைங்க, அப்புறம் என்னதான் தொல்லை பண்ணுவாங்க. என் தம்பி எப்பயுமே இப்படிதான் பாசக்கார பையன். போதும் 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 போதும். போதும்ண்ணா. உலகமாக நடிப்பு நடிக்கிறீங்க. ஒரு வீட்டுல கூட்டமா ஒண்ணு விடுறேன். ஒரு வீடு அந்த வீட்டுல ஒரு 100 நாள் நீ இருக்கணும். ஐயோ, அப்படிலாம் நான் இருக்க. நான் சொல்றது கேளு, அப்படின்னு பேசு. 100 நாள் உன்னை வச்சிருப்போம். 100 நாள் வச்சிருந்தா எனக்கு சாப்பாடு என்ன ஆகுறது, எனக்கு கொடி என்ன ஆகுறது? ஐயோ, நான் சொல்றது கேள. இல்ல நீங்க கேக்குறது வேற வார்த்தை. நான் ஒரு நாளைக்கு 3 நாள் இல்ல 100 நாள் உன்னை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறேன். நான் சொல்ற மாதிரி 100 நாள் கூட வச்சிருங்க. நான் பேசுறதுக்கு காதல வாங்கினா 100 நாள் உன்னை ஒரு வீட்டுல எடுத்து வைக்கிறேன். 100 நாள் நீ குடிக்காம இருந்தா வச்சுக்க, உனக்கு நான் 10 லட்சம் தரேன். 10 லட்சம் 10 லட்சம் இருக்க முடியுமா குடிக்காம? 100 நாளைக்கா? 100 நாளைக்கு ஏங்க தேவையில்லை அந்த வார்த்தை. நான் சொல்றதுக்கெல்லாம் சொல்லு. அந்த மாதிரி நான் சம்பாதிக்க சமாளிக்க ஒரு இடத்துல போய் 100 நாளைக்கு நம்ம குடிக்காத இருந்து அந்த 10 லட்சம் நம்மளுக்கு தேவல. எனக்கு தேவலைங்க. நான் கேட்கறதுனால இருக்க முடியுமா முடியாதா? 100 நாள் முடியாதுங்க. ஏறால முடியாது. என் வாழ்ப்பு நிறைய இருக்குதுங்க. நான் உனக்கு உழைக்காமலே 10 லட்சம் தரேன். சும்மா இரு. உனக்கு ஏசி போட்டு, ரூம் போட்டு, பெட்ஷீட் போட்டு, ஜட்டி போட்டு. சாரி, இன்னொரு வார்த்தை சொல்றேன். இத மாதிரி இட்டுமையா கண்ணன் வண்டிக்கிறாங்க. என்ன பார்த்தா கண்ணன் ஓடுற மாதிரி தெரியுது. என்ன பாரு, என்ன பாரு. கொஞ்ச நேரம் எட்டணுங்களா? என்ன பார்த்தா கண்ணன் ஓடுற மாதிரி இருக்குது. மக்களே, என்ன பார்த்தா கண்ணன் ஓடுற மாதிரி இருக்குது. நீ எட்டணுங்களா? கொஞ்சம் 5 நிமிஷம் எட்டணுங்களா? இப்படியே நிக்கிறேன். நான் பேசுறேன். 5 நிமிஷம் எட்டணும். சரி, ரைட், நில்லு. இதே மாதிரி டாக்டருங்க வராங்க, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றாங்க. மொத்தம் ஒரு நோயாளிக்கெல்லாம் ரத்தம் விடணும், அது கொடுக்கணும்னு இட்டு போறாங்க. இட்டு போயிட்டு உன்னை குடும்பம் கிட்டி எடுக்க முடியுமா? போய் பல வருஷம் என் தம்பி கிட்னி எடுத்து சாவிட்டானுங்க. எந்த கிட்னியா? உன்ன மாதிரியே இருப்பாரு. எடுத்துட்டாங்க. உன்ன மாதிரியே இருப்பாங்க தம்பி. உன்ன மாதிரியே இருப்பாரு உன் தம்பி. என்னோட ஹைட்டா இருப்பான். குடிப்பாரா? குடிக்க மாட்டான். கூட்டு கிட்னி எடுத்துட்டாங்களா? சரி, உன் கிட்னி கொடுதான். உன் கிட்னி கூட என் கிட்னி குச்சி அழிஞ்சு போயிடுச்சு. அதான் சொன்னா உன் கிட்னில தண்ணி ஆயிட்டு இருக்குன்னு. அதெல்லாம் தேவை. சரி, ஆயிடுவா. உன்னால இருக்க முடியுமா இருக்க முடியாதா மட்டும் சொல்லிட்டு போ. இருக்க முடியாதுமா. குடிக்காம இருக்க முடியாதா? முடியாது. குடிக்காம இருக்க முடியாது. 20 லட்சம் இருக்க முடியாது. 50 லட்சம் கொடுக்குறேன். 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 1 லட்சம் 1 கோடி கொடுத்தாலும் சரி. குடிக்காம இருக்க முடியாது. குடிக்காத இருக்க முடியாது. நன்றி, வணக்கம், வணக்கம். Bye.